திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்றால், திராவிடத்தால் வாழ்ந்தீர் என்றால் என்ன கேள்வி அப்படின்னா, எம்ஜிஆர் எங்கள் பெரியப்பான்னு, எம்ஜிஆர் தான் திருமணத்துக்கு வந்தாருன்னு, காமராசர் வந்தாரு, காமராசர் எனக்கு அவர் உறவுமுறை அப்படின்னு, காமராசரும் திருமணத்துக்கு வந்தாரு. நீங்க எங்கேயாவது இந்த 2021 தேர்தல் பரப்புரையில் என்னைக்காவது எங்கேயாவது நான் கருணாநிதி போல கலைஞர் போல ஆட்சி கொடுப்பேன்னு ஸ்டாலின் பேசினாரா? திராவிடத்தால் வாழ்ந்தோம் சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே, அதையும் கேட்க முடியல. கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அதான் திராவிடத்தால் வாழ வச்சுட்டு அப்ப எங்க தவறு நடந்துச்சு? எங்க தவறு நடந்துச்சு? இதுதான் ஏமாற்று கொள்கை. இப்ப நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப திராவிடர்னு சொல்றேன். திராவிடர்ங்கிறத ஒரு அடைமொழியா பட்ட பெயரா. இப்ப கம்யூனிஸ்ட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க கம்யூனிஸ்டுகள், மார்க்சிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க மார்க்சிஸ்டுகள். அதே போல திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது திராவிட இயக்கங்களான திராவிட கழகத்தையோ, திராவிட விடுதலை கழகத்திலேயோ, தந்தை பெரியார் திராவிட கழகத்திலேயோ, திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இணையக்கூடியவங்க திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பொது பேரை சொல்லி அழைப்பீங்க. உங்க ஆளுகள் அழைப்பீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ படத்துல வந்துட்டு போனாங்க, ஒரு சிறப்பு தோட்டத்தில் வந்து போனாங்க, ஒரு ஆடிட்டு போனாங்க அப்படின்னா உண்மை இல்லைங்க. படம் முழுக்க அவர் தாங்க வர்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய பொய். பெரியார் சிறப்பு தோட்டம் தான் செஞ்சாரு, ஒரு பாட்டுக்கு தான் ஆனாரு, படம் முழுக்க வரல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். முதல் மொழி போராட்டம் தாளமுத்தும் நடராசனும், அந்த மொழி போராட்டத்தில் பெரியார் போராடுறாரு, ஏத்துக்கிறோம். ஆனா சிவகங்கை ராஜேந்திரன் என்று போன போராட்டத்தில் பெரியாரோட பங்களிப்பு பண்ண. இந்த காளிகளை சுட்டுக் கொள்ளாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? கேட்டவர் பெரியார். நீ பாதியை சொல்ற, பாதியை முடிங்கிற, இது துரோகமே இல்லையா? அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்றார். ஏனென்றால் மொழி மீதான பற்றே கிடையாது. எனக்கு நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மொழி அபிமானம், தேச அபிமானம், எந்த அபிமானமும் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அபிமானம் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் என்று பேசிய பெரியார் கீழ்வெண்மணி படுகொலையின் போது எந்த நிலைப்பாடு எடுத்தார் என்பதை நாடு அறியும். அவருக்கு இயல்பாக தான் தமிழர் இல்லை என்பதால என்னவோ அவருக்கு அந்த மொழி மீது பற்ற கிடையாது, எந்த மொழி மீதும் பற்ற கிடையாது. ஆனா என்ன பண்றான், இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழங்கிறான். இவர் தமிழர், எவருமே தமிழர் இல்லையா? அவர் சொன்னாரா காமராசரை பச்சை தமிழர் என்று விழித்தார், தன்னை எங்கேயாவது தமிழ் சொல்லிக்கிட்டாரா? சொன்னது இல்ல. ஏன் சொல்றான்? ராகுல் காந்தி திடீர்னு நானும் தமிழன் ஆயிட்டேங்குது, ரஜினிகாந்த் நானும் தமிழன் தான். இப்ப கடைசியா செத்து போன பெரியார தோண்டி எடுத்து கொண்டு வச்சு இவரும் தமிழர் தாங்க, இவரும் இருக்காரு. ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்னு பேசாதான் அரசியல் செய்ய முடியும். உருவாக்குறது யாரு? நாம் தமிழர் கட்சி. தமிழர்னு பேச அரசியல் செய்ய முடியும். நிலைமை உருவாயிடுச்சு, தவிர்க்க முடியல. தமிழ் தேசிய வியாதிகள் கடைசியில் சொல்லிட்டான். தமிழ் தேசிய முதல்வர் தான் ஸ்டாலின், தமிழிய முதல்வர் தான் ஸ்டாலின் அப்படின்னு. ஒரு படத்துல சுந்தரா டிராவல்ஸ்னு படம், அந்த படத்துல ஒரு வண்டி பேருந்து இருக்கும், ஓட்ட உடச்சலா இருக்கும். இந்த மறைக்கு ஏதாவது இலத்தலை வச்சு கட்டிட்டு வாங்கடா அப்படிம்பாங்க. வர்றப்ப பார்த்தா இலத்தலை தான் வரும், ஒரு காடே அதிர்ந்த அவரி வரும். அதுபோல இந்த ஓட்ட உடச்சல உடைக்கிறதுக்கு வச்சு பூசாங்க பாருங்க. எதுக மோனையா? அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின். ஸ்டாலின் ராஜ்யம், பாஜக பூஜ்யம். அடித்தார் கில்லி, அதுங்கிறது டெல்லி. எங்கேந்திரா வரீங்க நீங்கெல்லாம்? யூடியூப் சேனல்ல பாருங்க. ஐயோ சாமி, தாங்க முடியல. அப்பா பேரை வைக்க துப்பு இல்லைங்க. அப்பா பேரை அண்ணாமலைக்கு அதான் கொடுமையா இருக்கு. அண்ணாமலைக்கு பேப்பரா கொடுமையா இருக்கு. திருவாரூர் வீதியில அண்ணாமலை கருணாநிதி பேரை வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தாரு. ஒரு ஈகோ வரணும்ல, ரோசம்னு வரணும்ல, சுயமரியாதைங்கிறான். கொஞ்சமாவது மான சூடு சொரணை நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்குன்னு அப்படிதான் கேட்கக்கூடாது. மாக்கெல்லாம் கேட்கலாம், இனிமே அப்படி கூட கேட்கலாம். ஏன்னா மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது. நீ வழக்கே போட்டாலும் பிரச்சனை கிடையாது. என்ன உனக்கு மானம் சூடு சொரணை வெக்கம் ஏதாவது ஒன்று இருந்தா உங்க அப்பா பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்றவன உனக்கு கோபம் வரணும், ரோசம் வரணும். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி. ஸ்டாலின் கருணாநிதி விட ஆபத்தானவர். யாருக்கு? பிஜேபிக்கு இல்ல, மக்களுக்கு ஆபத்தானவர். என்னடா ஆபத்தானவர்? இன்சூரன்ஸ் 23ஆம் படி போல இருக்கு. என்ன கொடுமையா இருக்குதெல்லாம். பாஜக கிட்ட சமரசம் பண்ணிட்டா. நீ ஒன்னும் போர் புரிஞ்சு கிடிக்க வேண்டாம். இந்த பிஎம் பிரியாணி நடத்த அது போட துப்பு இருக்கா? அதுக்கு கூட துப்பு இல்ல. எதையுமே செய்ய துப்பு இல்ல. திராணியோ தெம்போ முதுகெலும்போ இல்ல. முதுகெலும்பு இல்லாத அடிமையாச்சு தான் இந்த திமுக ஆட்சி. என்ன ஒண்ணு புகழ்ந்து போட ஆரம்பிக்க. மன்னராட்சி காலத்துல கூட மன்னர்களை புலவர்கள் புகழ்ந்தான், கவிஞர்கள் புகழ்ந்தான்.
ஆனா மக்களாட்சி காலத்துல மந்திரிமாரே போல்றான். என்ன போல்றான்? நீங்கள் நடித்த படமோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. ஒரு கல் வந்தது, அந்த கல் ஒரு கண்ணாடி என்றது, துறைத்தை உச்சம் பெற்றது. இன்னொரு கல் வந்தது, அந்த கல் செங்கல், அந்த செங்கலை தந்தவர் இவர். விளங்குமா? தமிழக சட்டசபை விளங்குமா? கேவலமா இல்ல? பேசுவா. அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகம் இருக்கு, சமஸ்ல இருக்காரு. ஒருத்தர் முகநூல் எழுதியிருந்தாரு, இந்த புத்தகத்தை படிச்சா ஒருத்தன் கூட திமுக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு திமுக எதிராகவே கோட்பாடுகள்லாம் நிறைய இருக்கு, அண்ணாவோட காலத்தில் ஒப்பிடுறப்ப அப்படின்னு. அப்படியானு விழுந்து விழுந்து படித்தேன். 200 பக்கம் படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகத்தை படிச்சா முழுக்க முழுக்க இன்னைக்கு திமுகவுக்கு தான் இருக்கு. அண்ணா எதுக்காக கட்சி தொடர்ந்தாரு? பெரியாரோட வாரிசு அரசியலை எதிர்த்து. ஆனா இன்னைக்கு திமுகவோட வாரிசு அரசியல். அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறப்ப வாசல்ல ஒரு மனைவி ராணி காத்திருக்காங்க. அப்படி ஏக்கத்தோட போறாங்க, கணவர் நம்மளையும் கூட்டி போவாரா அந்த பதவிக்குள்ள பார்க்க அப்படின்னு. வீட்டு போன போறாங்க, துர்கா ஸ்டாலின் பார்த்து கண்ணி வச்சது போல அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவுதானே. இன்னைக்கு கூட யூடியூப் இருக்குது, தொலைக்காட்சி நிறைய பார்க்க வாய்ப்பு இருக்கு, அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதுதான் அதிகபட்ச ஏக்கமா இருந்திருக்கும். அப்படி வாசல்ல காத்திருக்கப்ப அண்ணா அழைச்சு போக மறுக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும், கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து போக கூட மறுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஐயா சுபை சொல்றாங்க, அண்ணாவே பாக்குறேன்னா முதல்ல கண்ணாடியை ஒழுங்கா போட்டு பாருங்க. அண்ணாவே பாக்குறாங்க, அண்ணாவே பாக்குறாருன்னா அவரு மனைவியை வந்து கட்சியோட நிகழ்வுக்கு ஒரு ஓரமா கூட உட்கார வைக்கல, ஒரு குடும்பத்தோடு போறாரு. புதுவளமா குற்றாலம் போறது போல முதலிடுங்க. எதை முடிவு பண்ண போறீங்க நீங்க? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்த என்னன்னா திமுகவை நீ புகழ்றியா, புகழ்ந்துட்டு போ, விமர்சனம் பண்ணணும்ல. எதை கேட்டாலும் இப்ப எதுக்குங்க நீ பீஃப் பிரியாணியை நீங்க நடத்த விடாம பண்ணீங்க, பிரியாணி திருவிழா நடத்த வேண்டியதானு கேட்டா உங்களுக்கு தெரியாதுங்க. பெரிய ராஜதந்திரம். RSS வந்து சூழ்ச்சி பண்ண, அந்த சூழ்ச்சியை வந்து தனது சமயோசித புத்தியால ஸ்டாலின் முரடித்து விட்டாங்க. அண்ணன் துரைமுருகனை வந்து இந்த ஆட்சியில 3 முறை கைது பண்றான். 3 முறை கைது பண்ணி 3வது முறையாக குண்ட சட்டை பாய்ச்சினான். ஏன்னா முதலமைச்சர் பேசிட்டாரு. முதலமைச்சர் வந்து ரொம்ப ரோசக்காரரு, எங்கேயுமே அவமானப்பட்டதில்லை, அசிங்கப்பட்டதில்லை. அவர் வந்து கவரிமான் போல ரோசக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, பட்டின பிரவேசம்னு ஒண்ணு, பல்லக்க தூக்குற வைபவம், பல்லக்க தூக்க கூடாதுன்னு நாம திமுக தான் சொல்லுது. மேற்கு வங்காளம் கம்யூனிஸ்ட் நிலம், அந்த கம்யூனிஸ்ட் நிலத்துல கூட நாங்க கயிறுச்சா ஒழிக்க முடியல, நாங்க ஒழிச்சோம், ஏன்னா திராவிட மாடல் அப்படின்னு. அப்ப அந்த நிலத்துல பல்லக்கையும் தூக்கணும். நீ ஜீர ஒரு ஆடிக்கார வாங்கி அது உட்கார வைக்க, உயரமா உட்கார வைக்க, ஒரு நிறுத்தம் கேட்கப்படுது இல்ல. பல்லக்கையும் தூக்கணும், தூக்க கூடாதுன்னு நம்ம வாதம், தூக்க கூடாதுன்னு. இதை சமரசம் இல்லாம சொல்லணுமா இல்லையா? இதை சொல்ல துப்பு இல்லைங்க. மன்னார்குடி ஜீயர் சொல்றான் ஒரு ஆளு, மன்னார்குடி ஜீயர் ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாதுங்கிறான். என்ன பண்றான் அமைச்சர் சேகர்பாபு? என்ன பண்றாரு? சிரிச்சுக்கிட்டே, அவர் ரொம்ப நல்லவர், அவர் சொன்னது கருத்துரிமை, நாங்க எதையும் எதிர்மை ஆட்ட மாட்டோம், எங்க குடும்பத்தை அவர் அசிங்கமா பேசுவாரு, அவர் குடும்பத்தை நாங்க அசிங்கமா பேசுவோம், இது வந்து நாங்க என்டர்டைன்மெண்டா வச்சிருக்கோம். கேவலம் இல்லையா? கேவலமா இல்ல? துப்பு இல்ல? நடமாட முடியாதுங்கிறான். உன் நடமாடு உரிமையை கேள்வி கேட்கிறேன், நீ கருத்துரிமைங்கிற வெக்கம் இல்லாம கேட்டா நம்மள சொல்றான், நீங்க தான் ஆரியத்தை இது பண்றீங்க. இன்னைக்கு இல்ல, வைரமுத்து ஐயா, வைரமுத்து வந்து ஆண்டாள் குறித்து ஒரு பாடுறாரு. அந்த கவிதையை பாடின உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் அவர் கிளம்பிட்டாரு, நாங்க சோடா பாட்டில் வீசுவோம், நாங்க ஐயர்லயே மோசமான ரவுடி ஐயராக்குன்னு கிளம்பின உடனே என்ன பண்ணணும்? அடக்கிறது அன்னைக்கு ஜெயலலிதா அவங்க அடக்கல. ஆனா இவங்க என்ன பண்ணிக்கலாம், குறைந்தபட்சமா கண்டனத்தை பதிவு பண்ணலாம். திமுக இவர் என்ன பண்றாரு ஐயா ஸ்டாலின், எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, தன் மனைவி துர்கா ஸ்டாலினை அனுப்பி வச்சு அவர் உண்ணாவிரத்தை நிறுத்திக்க சொல்லு, உடம்பு கெட்டு போயிடும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயரோட உண்ணாவிரத்தை நிறுத்தி சொல்லி வலியுறுத்தியவர் அம்மையார் துர்கா ஸ்டாலின். இந்த பெருமிதத்தோட திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் வந்து அறிக்கையா கொடுத்திருக்கு. வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆய்வு செய்வதாண்டா பகுத்தறிவோட அடி நாதமே. ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னா இப்ப என்னன்னா, ஜூனியர் கடந்த ஒரு நேர்காணல் மாதிரி கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க, திமுக சேர்ந்த கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் கேட்டாங்க, என்னங்க நீங்க பல்லக்கு தூக்க விட்டீங்க, பட்டினி பிரவேசம் நடத்த விட்டுட்டீங்கன்னு. அந்த திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாக சொல்றாரு, அதாவதுங்க திராவிட அரசியலோட வேற சைவத்தான் இருக்கு,
என்ன சைவ சாப்பாடாக சாப்பிடுவீங்களா? திராவிட அரசியலுக்கும் சைவத்துக்கும் சம்பந்தம்? சைவ மதமே திராவிட சமயம் தான். உருட்டுனா உங்க விட்டு உருட்டு, எங்க விட்டு உருட்டுல, உலகமாக உருட்டு. திருவாரூர் தேர் கூட அப்படி கொண்டு வராது. அப்படியெல்லாம் இதை கேட்க மாட்டாங்க. ஒரு கல்லூரி நிகழ்வு, கல்லூரியில் ஒரு நிகழ்வு, பட்டிமன்ற நிகழ்வு. அண்ணன் சீமான் போறாங்க. நாஞ்சி சம்பத்து, அர்ஜுன் சம்பத்து, வானதி சீனிவாசன் எல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. அதில் வந்து நாஞ்சி சம்பத்து உட்கார்ந்ததை மட்டும் வெட்டி எடுத்துட்டு 3 பேரையும் ஒன்னா புகைப்படம் எடுத்து பார்த்தீங்களா பாஜக பிடிஎம் பார்ப்பறாங்க. 2019 இந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஐயா வைகோ அப்போதும் அங்க வச்சார். அவர் என்ன பண்றாரு? அந்த வைகோ என் தாய் தவிர யார் காலிலும் விழமாட்டேன் என்று முழங்கிய வைகோ குடும்பத்தோடு போய் அத்வானி காலில் விடுறார். எவனாவது வாய் திறந்து பேசினா ஒருத்தன் சுயமரியாதையா இருக்கு இல்லையா ஒருத்தன் கேட்டாங்க கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். இவங்க மலையை திம்பாங்க, ஆத்த திம்பாங்க, ஆனா இங்க பேச மாட்டாங்க. ஆமக்களி திட்டாங்க, ஆமக்களி ஒன்னையார அடிச்சிருந்தாங்க. இது சமூகத்தில் என்ன பிரச்சனை உனக்கு? விடுதலை புலிகளோட வீரத்தை பேசுறோம், அறத்தை பேசுறோம், போர்த்திறனை பேசுறோம், கொடையை பேசுறோம், ஒழுக்கத்தை பேசுறோம். அப்படி பேசுகிறப்ப விருந்தோம்பலையும் பேசுறோம். அந்த விருந்தோம்பலையும் பேசுறப்பதான் அவங்க உணவு சமைச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையும் சொல்லி வர்றப்ப உனக்கு மற்றதெல்லாம் பேசினா இதெல்லாம் பேசினா கண்டென்டா இருக்காது. அப்ப இதை எடுத்துக்கல. அவதூறு பரப்பி நாம் தமிழர் கட்சியை விழுத்து விடுக்கிறேன். முன்பே சொன்னது போல நாம் தமிழர் கட்சியை களத்தை வீழ்த்த முடியல. ஆனா என்ன பண்றான்? அவதூறு மூலமா வீழ்த்து துடிக்கிறான். பாஜக பிடிஎம் இவங்க அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க. இவங்க வந்து ஆமக்கறிங்கிறாங்க, அரசியல் பகலுங்கிறாங்க. அப்ப நம்மளை அவதூறு மூலமா வீழ்த்து துடிக்கிறான். நானும் பல நாளா கூப்பிட்டு இருக்கேன். பாஜக பிடிஎம் சொல்றியே, சரியான ஆள்னா வாடா, வாத்துக்கு வா, ஒரே அவையில உட்கார்ந்து பேசுவோம். பாஜகவை இந்தியா முழுக்க வளர்த்து விட்டது யார்? பாஜகவை இந்தியா முழுக்க பரப்பியது யார்? RSS திராவிட கழகத்தோடு ஒப்பிட்டது யார்? அண்மையில ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசியிருக்காரு, அறிவு நாணயம் கொண்ட ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசுறப்ப வந்து RSS திராவிட கழகத்தோட ஒப்பிடவே இல்லைங்க. தற்கொலைத்தனமா பேசுறாங்க. யாரு? அந்த அறிவாளி. பேர்ல அறிவு அப்படின்னு வச்சுட்டா போதுமா? அறிவுன்னு இருக்கணும்ல. ஓர இடத்துல என்னன்னா பஞ்சம், அதாவது பரம்பரை திமுக அடக்கி வாசிக்கிறான். பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகள், பரதேசினா தப்பா நினைக்க தேவையில்லை, பல தேசங்க போனவங்க பரதேசி. அப்படி சிலர் RSS திராவிட கழகத்தோடு ஒப்பிடவே இல்லை. ஆனா புத்தகமே இருக்கு. புத்தகம் போட்டதே திராவிட கழகம் தான். புத்தகமே இருக்கு. RSS திராவிட கழகத்தோட கருணாநிதி ஒப்பிட்டு பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் சான்று இருக்கு. இந்தியா முழுக்க எப்படி எல்லாம் ஆதரித்தாங்க, வாஜ்பாய் எப்படி தூக்கி பிடிச்சாங்க, மோடி அன்னைக்கு குஜராத் படுகொலையும் போது எப்படி காப்பாற்றினாங்க, எல்லாமே வரலாறு இருக்கு, செய்தி இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மறைச்சு விட்டு நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பிடி, நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பிடிங்க. யார் இணையத்தில் புலம்பிட்டு இருக்கா? திமுக புலம்புறான், நம்மளால மூஞ்ச வெளில காட்ட முடியலடா அப்படின்னு. ஏன்னா வெளிப்படையாக பாஜகவை அனுசரணையா பார்க்க தொடங்கிடுச்சு. அப்ப இந்த இடத்துல நாம் கருத்தில நம்ம தெளிவா இருக்கோம். நாம மிக தீர்க்கமாக மிக திடமா இருக்கும். கோட்பாட்டாளோட நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா கோட்பாட்டில் அவனுக்கு தான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த திராவிடங்கிற அடிப்படையே பிரச்சனை. எப்படி பிரச்சனைனா, எல்லிஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத மொழி குடும்பத்துக்கும் தமிழ் மொழி குடும்பத்துக்கும் தொடர்பில்லை, வெவ்வேறு மொழி குடும்பத்தை சார்ந்தவன் எல்லிஸ் நிரூபணம் செய்தார். அதற்கு பிரகாரம் அந்த கால்டுவல் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சமஸ்கிருத மொழி குடும்பத்தில் வந்தவை அல்ல, தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவன் பதிவு பண்றப்ப இந்த மொழி குடும்பத்தை திராவிட அல்லது தென்னிந்தியன். இந்த திராவிடங்கிற வார்த்தையை அன்னைக்கு வந்து மதராஸ் மாகாணம் இருந்ததால அன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த தொடங்குறாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பேர் பயன்படுத்த தொடங்க அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம தள்ள இருக்கிறான். எவ்வளவு கொடுமை பாருங்க. பாவேந்தர் பாரதாசன் திராவிடம் என்று பாடியிருக்காரு, பேசியிருக்காரு. ஆனா கடைசி காலத்துல தமிழ்னு வந்துட்டார். நாம் தமிழர் என்று பாடுன்னு பாடினார். அது மட்டும் இல்லாம கடைசி காலத்துல அவர் ஆதரித்தது திமுகவே அல்ல, ஈவேக்கு சம்பத்தோட தமிழ் தேசிய கட்சியை தான் பாவேந்தர் ஆதரிச்சு. வரலாறு இவ்வாறு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்கள் முன்னோரே திராவிடத்தை பயன்படுத்தினாலும் நாங்க ஏற்க போறதில்லை. ஏன்னா நாங்க தான் அனுபவிச்சிருக்கோம். கண் முன்னே நாங்க அனுபவித்து நாங்க உணர்ந்து கொண்டு நாங்க மீள் பகுப்பாய்வு செய்கிற போது எல்லாம் தவறு உணர்றோம். எங்க பாட்டன் வள்ளுவர் இருக்கான், அவன் வந்து 133 அதிகாரத்தை பாடுறான்.
அவன் தான் புலால் உண்ணாமின்னு சொல்றான், கறி சாப்பிடாங்கிறான். எங்க தாத்தன் சொல்றாங்க, கேட்க போறோம் நாங்க. அதே போல எப்பொருள் யார் வாய்க்கு வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்னது போல எங்க பார்வைக்கு புலப்படுது திராவிடம் தேவையில்லை. ஆரியத்தை எதிர்க்கணுமா எதிர்ப்போம், சண்டை போடுவோம். சமத்துவம் வேணுமா சமத்துவம் வேணுவோம். பெண்ணை விடுதலையா ஆமா ஆதரிப்போம். சமூக விடுதலையா ஆதரிப்போம். பார்ப்பனிய கருத்துக்களா எதிர்ப்போம். மூட நம்பிக்கை ஒழிப்போம். நாங்க தமிழராக இருந்து செஞ்சு போறோம். திராவிடர் இருப்பதற்கான எந்த தேவையும் இல்லை. இனியும் திராவிடர் என்று ஏமாத்த தேவையும் இல்லை. நீ திராவிடர்னா ஐயா சுகவி சொல்றாங்க, திராவிட இந்திக்காரரும் உண்டு, இந்தியிலும் திராவிடம் உண்டு. உங்களுக்கு பந்தியில் இடம் உண்டா? முதல்ல என்ன இந்தியில் திராவிடம் உண்டு? நான் கேட்கிறேன். ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலையில அண்ணா கச்சோடுங்கிறார். தொடங்குறப்ப அன்னைக்கு வச்ச முதன்மை கோட்பாடுல ஒண்ணு வடவர் எதிர்ப்பு. அதே போல பெரியாரும் வடவர் எதிர்ப்பை முன்வைத்தார். திராவிட நாடு கட்ட பெரியார் தட்சணா பிரதேசத்தை எதிர்த்தார் என்றால் காரணம் தமிழர் அல்லாதவன் ஆளுகை செய்யக்கூடாதுக்காகத்தான். அப்ப தமிழர் இடத்துல தமிழர் தான் ஆளுகை செய்யணும், தமிழர் தான் ஆளணும். இதான் அடிப்படை ஆரம். அப்படி வடவர் எதிர்ப்பை பேசி வந்தது திமுக. கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் வச்சாரு? ஏன் வச்சாரு? வரலாற்றை பேசி. கள்ளக்குடின்னு ஒரு ஊரு, அந்த கள்ளக்குடிங்கிற ஊரின் பேரை வந்து தாழ்மையாபுரம் மாத்திட்டாங்க. தாழ்மையா யாரு? வடநாட்டுக்காரன். ஒரு வடநாட்டுக்காரன் பேரை எப்படா என் ஊருக்கு வைக்கணும்? நான் இதை மீறி தண்டவாளத்தை தளவை பண்ணான்னு சொல்லிட்டு தண்டவாளத்தை தள வச்சது அன்னைக்கு கருணாநிதி, கண்ணதாசன், ஐயா சுப்பையோட அப்பா சுப்பையா எல்லாரும் வச்சாங்க. அன்னைக்கு வடவரை எதிர்த்த நீ இன்னைக்கு வடநாட்டுக்காரனுக்காக இறைச்சி கடையை மூடுற, தமிழ்நாட்டில் இறைச்சி கடையை மூடுற. வடநாட்டுக்காரன் எல்லா வழியிலும் புகுந்துட்டான். அடித்தட்டு உழைக்கும் பணி தொடங்கி டிஎன்பிசி, அஞ்சலக படி எல்லா இடத்தும் இருக்கான். அந்த வடவர் ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிராக திமுக வாய் வந்து பேசுமா? பேச துப்பு இருக்கா? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்தல் அண்ணா உலகத்தை முன் வச்சாரு. நீ வடநாட்டுக்காரன் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆளை கொண்டாந்து வச்சு 350 கோடியை கொடுத்து எவ்வளவு கொடுமை பாருங்க. அதுல வந்து திமுக திராவிட கழகம் ரெண்டு கட்சி இருக்குது. இதுல அண்ணா வச்ச கோட்பாட்டுக்கும் பெரியார் வச்ச கோட்பாட்டுக்குமே மாறுபாடு இருக்கு. அண்ணா வந்து ஒன்று சொன்னாரு, பெரியார் ஒன்று சொன்னார். பெரியார் என்ன சொன்னார்னா பார்ப்பனர் அல்லாதார் திராவிடர், இன கோட்பாடாக இன அடையாளமாக திராவிடர் முன் வச்சார். இது யாரு? பெரியார். ஆனா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் திராவிடர்னு பேசல, திராவிடம். அதை நில கோட்பாடாக முன் வச்சார். நிலம்னு சொன்னார். இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லாரும் திராவிடர் தான். ஒரு பார்ப்பான் திராவிட கருத்தை ஏற்று வந்தால் அந்த பார்ப்பனையும் நான் திராவிடாக ஏற்பேன். ஒரு ஆரியன் திராவிடாக இருப்பேன் அப்படின்னு கெச்ராஜா நாளைக்கு திராவிட கோட்பாட்டை ஏற்று வந்தால் நாளையே திராவிடராக கெச்ராஜா மாறக்கூடும். திமுகவோட கோட்பாட்டின்படியே விபி ராமன் ஒரு பார்ப்பனரை திமுகவோட கொள்கை வகுப்பாளராக அண்ணா காலத்தையும் நியமிச்சிட்டாங்க. இவர் சொன்னது திராவிடம். இவரை கட்சியில பாப்பான் சேர முடியாது. அவர் கட்சியில பாப்பான திராவிடாவே இருக்க முடியும். அவர் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னாரு. என் இறுதி லட்சம் திராவிட நாடு தான். திராவிட நாடு கோட்பாட்டை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படி இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? பிரிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகாக திராவிட நாடு மோசடி தந்தார். பெரிய 1000 முரண்பாடு. மதுபானம், மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்கவும் பரப்புரை செய்ய தயார். விளக்கமிட்டவர் அண்ணா. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொட வேண்டும் என்றால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டுக்கிட்டு நடைய கட்டுனாரு. யாரு? அண்ணா. நடைய கட்டிருக்கணும். திமுக அதிமுகவும் நடைய கட்டல, நமக்கு பாடை கட்டிருக்காங்க. பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருக்கிறப்ப அந்த அன்னைக்கு தென்னமரங்களை வெட்டி சாச்சார். காங்கிரஸ் இருக்கிறப்ப. ஆனா காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு வர்றப்ப அந்த கோட்பாட்டை மாற்றிக்கொண்டு மதுவிலக்கை ஏற்க முடியாது, மதுவிலக்கு தூய்மாதம். வடநாட்டுக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க ஈச்ச மரத்துல கல் இருக்கிறான். ஈச்ச மரத்துல பயன்பாடு இல்லை, வெட்டி சாச்சான். ஆனா தமிழ்நாட்டுல இங்க தென்னை மரத்துல கல் இருக்கிறான். தென்னை மரத்துல பயன்பாடுகள் இருக்கு. ஆனாலும் பகுத்தறிவாதி பெரியார் வெட்டி சாச்சார். இப்படி மாறுபட்ட கோட்பாடுகள் உண்டு. பார்ப்பன எதிர்ப்பை திமுக என்றைக்கே கைவிட்டு விட்டது. இதுல ட்விட்டர் தளத்துல வந்து அண்ணன் சீமானவர் வந்து கொச்சியா வந்து தமிழக பிரசனா பேசுறேன் ட்வீட் போடுறேன் எங்களை பேசினா நீ பழக்கம்னா பழச்சிட்டு போ அப்படின்னு. உடனே அவர் நக்கல் பண்றாரு தமிழக பிரசனா. தம்பி அந்த ஐயர் எப்போ இருக்காரு அப்படின்னு போடுறாரு. நான் திரும்ப கேட்டேன், எந்த ஐயரு? 350 கோடியை கொடுத்து திமுக தவசம் பண்ண கொடுத்துருக்கீங்க அந்த ஐயரா அப்படின்னு கேட்டேன். அதோட ட்விட்டர் டெலிட் போட்டு போயிட்டேன். யாரு? தமிழக பிரசனா. இதுதான் இவ்வளவுதான்.
கோட்பாட்டு ரீதியாக நம்மளை வீழ்த்தவே முடியாது. நாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடலாம், நமக்கான அந்த இடம் இல்லை. என்ன கூத்து அப்படின்னா, தொலைக்காட்சியில நமக்கான பிரியத்துவம் வழங்குறதே கிடையாது. கேட்பாங்க, என்னங்க நீங்க தொலைக்காட்சிகளை பார்த்துக்கலாம் போல, கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்றேன். கூப்பிட மாட்டாங்க, ஊருகா போல தொட்டுக்குவாங்க. யாருமே வரலையா, மணி 7 மணிக்கு வாதம் 6 மணி வரைக்கும் ஆச்சு, ஒருத்தன் வரலையா, நாம் தமிழ் வச்சா இருப்பான், வரமுடி மணி வாதத்துக்கு சரி வந்துடுறேன், கார் அனுப்பி தொலைங்க அப்படின்னு போறது. என்ன பண்றாங்க, எல்லா பிரச்சனையும் கொடுத்து நம்ம நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம். பிரதான கட்சியா இருக்கக்கூடிய பாஜக வாதங்களுக்கு போகல, அதிமுக வாதங்களுக்கு போகல. அப்ப திமுக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்குது இன்னைக்கு, அவங்க கூட பேசுறது கிடையாது. இப்ப நாம எல்லாத்தையும் நிலைப்பாட்டை சொல்றோம், ஆனா நமக்கான பிரதித்துவம் இல்லை தொலைக்காட்சி வாதங்கள்ல. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், அது முதல்ல ஊடகம் இல்லை, முதல்ல நிறுவனம், அப்புறம் தான் ஊடகம். முதல்ல அவங்க ஊழியர்கள், அப்புறம் தான் நெறியாளர்கள், செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள். என்ன நெருக்கடி வரும், என்ன புறாழ்த்தவரும் தெரியும். எல்லாத்தையும் செய்தியாக்க மாட்டாங்க, தெரியும் தெளிவா. இந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியில் விவாதம், அண்ணா வடிவம் கலந்துக்கிறாங்க. நானும் ரவீந்திரசாமி ஐயா குணா 3 பேரும் தான் இங்கே இருக்கோம். பையனா வெளிலேருந்து பேசுகிறாங்க. அந்த ஒரு அரங்கத்தில் வந்து அண்ணன் குணாவும் இந்த பக்கம் ரவீந்திரசாமி ஐயாவும் இருக்காங்க. நான் தாமதமாயிடுச்சு, நான் போகிறதுக்கு தாமதமாயிடுச்சு. 7:30 மணிக்கு 8 மணி வரைக்கும் வாதம், 7:30 மணிக்கு தான் போகிறேன். நான் இன்னொரு அரங்கத்தில் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்துருக்க சமயத்தில் அப்போ வெளிலேருந்து பேசுகிறார் வன்னியரசு. பேசுகிறப்ப வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி பாஜக பிடி இவங்க திராவிடத்தை இருக்காங்கன்னா ஆரியத்தோட அடிவடிகள் கிளம்பினார். நான் கேள்வி கேட்டேன், திராவிட எதிர்ப்பு என்பது ஆரிய ஆதரவு என்றால் கட்டுரியம் பம்ப விரட்ட பார்த்தா கண்ணாடி உரிய நுழைய பார்க்குதுன்னு அண்ணன் திருமா சொன்னாங்களே, அப்ப அது வந்து ஆரிய ஆதரவா அப்படின்னு கேட்டேன். நாங்க வந்து பாஜகவை வந்து ஆதரிக்கல, ஆனா நீங்க மக்களவையில பாஜக கொண்டு வந்து என்ஐஏவை ஆதரிச்சிங்க. என்ஐஏவை திமுக வந்து எதிர்த்து பேசிட்டு ஆதரிச்சு ஓட்டா போட்டுருது. மாநிலங்களவையில் ஜிஎஸ்டி ஆதரிச்சிச்சு. ராமர் கோயில் கட்டுற திருப்ப திமுக வரவேற்றுச்சு. அது மட்டும் இல்லாம வரவேற்றதோடு மட்டும் இல்லாம செஞ்சி மஸ்தான் நிதி கொடுத்தாரு. நிதி கொடுத்த பிறகு அதை நியாயப்படுத்தி நாங்க ராமருக்கு நாட்கள்ல எங்க தலைவரே ராமசாமி தான் நீங்க தான் சொன்னீங்கன்னு பேசினேன். ஒரு தடவை தான் பேசினேன். பேசி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், கையை காட்ட ஒன்றும் தெரியல. அதோடு துணிச்சிட்டாங்க. யாரு கருத்துமை பேசக்கூடிய ஆட்கள் அதோடு துணிச்சிட்டாங்க. அதனால நமக்கு ஊடகம் வாய்ப்பு ஒன்னே ஒண்ணுதான், சமூக வலைதளங்கள் தான். சமூக வலைதளங்களையும் தவிர்க்க முடியாத நிலை உருவாயிடுச்சு. முழு சட்டை மாற சொன்னார் பேசிக்கொண்டிருக்கப்ப. அந்த போன ஆட்சியோட இறுதியில சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எவ்வளவோ திமுக பண்ணிருக்கு, எவ்வளவோ திமுக பண்ணாலும் ஒரு பிரியாணி கடலை பாக்ஸிங் போட்டாங்கிறது அப்பா முடியாமல் இருக்கிறப்ப கூட ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்கிறாருன்னா அது காரணம் சமூக வலைத்தளத்தோட தாக்கம் அப்படின்னு. சமூக வலைத்தளம் தான் நீ எல்லாத்தையும் மாற்றுது. சேராக்ஸ் பெண்ணிக்ஸ் படுகொலை, அந்த படுகொலையை வந்து உலகத்துக்கு அமலப்படுத்தும் சமூக வலைதளங்கள். ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு போராட்டம் சமூக வலைதளம். சமூக வலைதளம் இருப்பதால எல்லாரும் கேள்வி கேட்கலாம். அச்சு ஊடகம்னா அடக்கலாம், காட்சி ஊடகம்னா முடக்கலாம். ஆனா மக்கள் போல முடக்க முடியாது. மக்கள் கேள்வி வைப்பான் சமூக வலைதளத்துக்கு. அந்த பயம் இருக்கு. நமக்கும் அதான் ஊடகம். நாம ஆக்கப்பூர்வமா நாம பயன்படுத்துவோம், சண்டை போடுவோம், கருத்து ரீதியா போதும், நம்மளை வெல்ல முடியாது. நாம சபை நிற்கணும். நமக்கான வாய்ப்பு வழி ஒண்ணுதான். காலத்தோட கடைசி காலத்தில் நிற்கிறோம், கடைசி கையறு நிலையில் நிற்கிறோம், கடைசி ஆயுதம் இழிக்கப்பட்டிருக்கு. நாம் வெல்லணும். வெல்வதை தாண்டி ஒரு வாய்ப்பே கிடையாது. நெஞ்சுக்குள்ள வன்மம் பத்து எரியணும். சாதாரண நிகழ்வு இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம அக்கா தங்கச்சியோட மானம் போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை, செத்து போகணும். நம்ம அக்கா இசைப்பிரியாவை என்ன நிலைமைக்கு உள்ளாக்கணும் யோசிச்சு பாருங்க. நம் தம்பி பாலச்சந்திரன் அந்த பிச்சு பாலகனை அவன் படுகொலை செஞ்சான். கண் முன்னே எல்லாம் சாட்சியாக நிற்கிறது. எதுக்கும் நீதி கிடைக்கல. 2 லட்சம் தமிழர்களை சாக கொடுத்துருக்கோம். நீ யோசிச்சு பாருங்களேன். நாம் தான் எல்லாம், நம்ம தாண்டி தான் ஒண்ணும் இல்லை. அகிம்சை ஆயுதம் தான் போராட்ட வடிவங்கள். அகிம்சை உற்றும் நாம் தான், ஆயுதத்தை உற்றும் நாம் தான். திலீபனை தாண்டி அகிம்சைவாதி இல்லை. அகிம்சையின் அடையாளம் காந்தி அல்ல, திலீபன் தான். பிரபாகரனை தாண்டிய தலைவர், பிரபாகரனை தாண்டிய ஆயுதம் தாண்டிய புரட்சியாளரும் இல்லை. அகிம்சையோ ஆயுதமோ நாம் தான், நம்மை தாண்டி ஒருத்தரும் இல்லை. நாம் அகிம்சை இயந்திரமா ஆயுதம் இயந்திரமாங்கிறத காலம்தான் முடிவு பண்ணணும். நெல்சன் சதாம் ஹுசேன் வந்து ஐநா மன்றத்தில் முன்னது போல நான் இரு கைகளையும் விரித்து நிற்கிறேன். ஒரு கையில சமாதான புறா, இன்னொரு கையில ஆயுதம் எழுந்து நிற்கிறேன். நான் எதை இழந்துங்கிறத உலகத்திலே நீங்க முடிவு செய்ய சொன்னது போல நாம உலகத்தின் கையை பக்கம் தள்ளி விட்டுருக்கோம். நாம் போராடணும், வன்மர்க்கணும். நம்ம அண்ணன் திலீபன் இல்லை, நம்ம அண்ணன் பாலராஜ் இல்லை, நம்ம அண்ணன் ஆண்டர் பாலசிங்கம் இல்லை, நம்ம அண்ணன் சூசை இல்லை, நம்ம அண்ணன்கள் யாரும் இல்லை, எல்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனா அவங்க செத்து மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. அந்த மண்ணு நம்மகிட்ட இல்லை.
சிங்களம் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த மண்ணை மீட்கணும், மீட்கிறதுக்காக போராடி சாகணும். இதை தாண்டி வாழ்க்கையில உன்னதமான லட்சியம் இல்லை. அந்த உன்னத லட்சியத்தை நம்ம உழைச்சணும். நாம் வாழ்க்கை இதுதான். இதை தாண்டி நமக்கு உன்னத லட்சியம் எதுவுமே இல்லை. நாம சமரசம் இல்லாம நாம நமக்குள்ள பிணக்கள் இயல்பா வரக்கூடியதான். அதை கலைந்து ஒரு தவறை சுட்டி காட்டுறோமா குத்தி காட்டுறோமான்னு இருக்கு. தனியாக கூப்பிட்டு சொன்னா சுட்டி காட்டுறது, பொதுவாக சொன்னா குத்தி காட்டுறது. நாம உறவுகள் நம்ம குத்தி காட்டுறதை விட சுட்டி காட்டினா போதும். நாம் வெல்லணும். வெல்வதை தாண்டி நமக்கு வாய்ப்பு இல்லை. வென்றே தீரணும். இல்லைன்னா வரலாறு எவ்வாறு பதிச்சு விடும் பாருங்க. அந்த நிலம் சிங்களமயமா ஆக்கப்பட்டோம். நம்மளை நம்பி விட்டு போயிருக்காங்க. அந்த படத்தில் கொடுத்தது போல உங்களுக்காக தான் சத்தம், உங்களை நம்பி தான் சத்தம்னு அவங்க சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வன்மம் இருக்கணும், அந்த கோபம் இருக்கணும். ஹிட்லர் சொல்றான், அடக்க முடியாத ஆத்திரத்தை உன் ஆழ்மனதில் தேக்கி வை. ஒரு காலம் வரும், ஒரு அதிகாரம் வரும், அன்னைக்கு ஒரு மணி விடாதே மொத்தமாய் கருவுருங்க. அந்த நிலையை உருவாக்கணும். நம்ம இன எதிரிகளை ஒழிக்கணும். நமக்கான தாயக விடுதலையை அடையணும். அதற்கு பயணப்படணும். நாம தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகாம, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காம இது ஒன்றும் சாத்தியமில்லை. ஆட்சி அதிகாரம் தான் எல்லாத்துக்கான தொடக்க படிநிலை. கடைசி வரைக்கும் இங்க போராடி இங்க பேசி நாங்க கட்சிக்காக நான் அப்படி பண்ணிட்டேன், கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிட்டேன், கட்சிக்காக அவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இதுல தண்ணீர் உடைஞ்சு பயன் இல்லை. நாம் கட்சிக்காக இழந்தாலும் கட்சிக்காக செத்தாலும் அதை விட முக்கியம் இந்த இட விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னோக்கி போயிருக்கான்னு பார்க்கணும். தலைவர் பிரபாகரன் சொல்றாரு, எப்படிப்பட்டவங்க புலிகள்னு. இந்த விடுதலை போராட்டத்தின் மூலமாக, தன் மரணத்தின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னகரம் என்றால், நான் செத்து போயிட்டேன்னா இந்த போராட்டம் ஒரு அடி முன்னாடி போகணும்னா அந்த சாவை தழுவிக்கொள்ள எங்கள் போராளிகள் போட்டி போடுவாங்க. சாவுக்காக போட்டி போட்டவங்க தன் பேர் கிடைக்கும், தன்னை அடையாளப்படுத்துவாங்க, தன்னை கொண்டாடுவாங்க, தன்னை மாவீரன் பூஜிப்பாங்கன்னு நினைக்கல. தன் இனம் உயரும், தன் இனம் விடுதலை படியும் நினைச்சாங்க. நம்மை போல வயசு தான், 25 வயசு, 28 வயசு, 30 வயசு தான். அந்த வயசுல இந்த இனத்துக்காக செத்தாங்க. அந்த மாவீரர்களை நெஞ்சில் என்ற இந்த வேலையில நாம் சபதமே வைக்கணும், சூழ்நிலைக்கணும். நமக்கு லட்சியம் இதுதான். நாம் வெல்லணும். வெல்ற தாண்டி நமக்கு வாய்ப்பு இல்லை. நாம தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு திருச்சி வெளிச்சமையா கூட பேட்டி கொடுத்தாங்க. நாம அந்த சிந்தனைக்கே போக தேவையில்லை. விடுதலை போராட்டம் என்பது எல்லாருக்குமான கடமை, எல்லாருக்குமான இனமான கடமை. ஒருத்தருக்கே எல்லா சுமையும் ஒருத்தர் மேலே சுமத்த முடியாது. தலைவர் எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடிட்டார். இந்த இனத்துக்காக என்ன செய்ய முடியுமோ அதை தாண்டி கோடி மடங்கு அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நம் கைகள் இருக்கு, நம் கரங்கள் இருக்கு. பிரபாகரங்கிறது வெறுமனே ஒரு ஆளு உருவம், அவர் இப்ப இருப்பாரு அப்படிலாம் நம்ம சிரிக்க கூடாது. அது உணர்வு, ஒரு நெருப்பு. தான் இறந்து போனாலும் சரி, என் கண்ணையாவது கொண்ட இன்னொருத்தரை கொடுங்க, அந்த கண்ணாவது நாளைக்கு மலர போட தமிழக பார்க்கட்டும் நான் குற்றம் சொன்னாங்கல்ல, அந்த உணர்வு நமக்குள்ள பத்தி எறியணும். நாம் தான் சாதிக்கணும். நம் கைகளில் தான் நம் கரங்கள்லாம் இருக்கு. அதை மட்டும் நீங்க உறுதியாக நினைச்சு வாய்ப்பு ஒண்ணுதான். நாம் வெல்லணும். வளர தாண்டி வாய்ப்பு இல்லை. அதுக்கு வேலை செய்யணும். 2024 நாம் யாருங்கிறத உலகத்தை சொல்லணும். 2024 ஏன்னா நம்ம என்ன வேணாலும் பேசுறாங்க, என்ன கோட்பாடு பேசலாம் வேணாம், ஆனா அதை தாண்டி நாம் வெற்றி தான் வரலாறு பேசும், வெற்றியை தான் வரலாறு பேசும். நம்ம கோட்பாட்டு ரீதியாக நம்ம எவ்வளவோ பலமா இருக்கோம், ஆனாலும் வெற்றி பெறணும். நம் தாத்தங்கள் கியாபி விஸ்வநாதன் போல, மாபோசி போல, சீபா ஆயத்தார் போல வரலாற்றில் இடம் இல்லாது மறைக்கப்படுற ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. அதுக்காக நாம் போராடுவோம், அதுக்காக நாம் சண்டைப்படுவோம். நாம் இனத்திற்கான இந்த பயணத்தில் இந்த நாளில் நாம் சூழலிப்போம். எப்பாடுபட்டாலும் நம் இனத்தை முன்னோக்கி நகர்த்துவோம். தலைவரோட கூட்டுதான் சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் துணிந்து போராடுவோம், நாம் துணிந்து போராடுவோம், வெல்வோம். இந்த இனத்துக்காக சாவோம். நன்றி, வணக்கம்.